ஹலோ மக்களே, வெல்கம் டு எம்டிவி. இன்றைக்கி நம்ம குக்கிங்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பைஸியான இட்லி பொடி ரெசிபி தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே இருக்க பெல் ஐக்கானை தட்டி விடுங்க. இப்போது இந்த இட்லி பொடி செய்கிறதுக்கு நான் 1 கப் கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். இது நல்லா வறுத்துக்கோங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் எதுவுமே ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி அடிகனமான பாத்திரத்தை எடுத்து அதில் வறுத்துக்கோங்க. இப்போது இது 2 நிமிஷம் வரை நல்லா வறுத்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து நான் அதே கப்பால் 1/2 கப் உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன். இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷம் வரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா 1/4 கப் சோம்பு எடுத்திருக்கேன். அது நீங்கள் டக்குன்னு நீங்கள் போட்டோன்னே வறுத்துட்டு கொட்டிடுங்க, இல்லைன்னா அது கருகிடும். அடுத்து நம்ம 1/4 கப் மல்லி எடுத்திருக்கோம். இதுதான் பொடிக்கு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதையும் 1 நிமிஷம் நல்லா வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கப் எள் எடுத்திருக்கேன், கருப்பு எள். இது உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால பொடியில் சேர்த்து நம்ம டெய்லி யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்த்தியாக இருக்கும். அதுக்கப்புறம் 20லேருந்து ஒரு 25 வரமிளகாய் எடுத்துக்கோங்க. இதையும் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் வறுத்துக்கோங்க. மிளகாய் வறுக்கிறப்ப மட்டும் 2 ஸ்பூன் ஆயில் விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு வந்து கல்லுப்பு எடுத்திருக்கேன். உப்பை ஏன் வறுக்கிறோன்னா அப்போ தான் ரொம்ப நாளைக்கு பொடி கெடாமல் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் பண்ணணும், இல்லைன்னா கருகிடும். அடுத்து நான் 10 பல்லு பூண்டு எடுத்திருக்கேன். அதை தோல்லாம் உரிக்கணும்னு அவசியம் இல்லை, அப்படியே போட்டு வறுத்துக்கலாம். கூடவே ஒரு சின்ன சைஸ் புளி எடுத்திருக்கேன். இது எதுக்காகனா புளி போடுறதுனாலையும் பொடி ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா ஆற வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஷ்மீரி மிளகாய் எடுத்திருக்கேன். இது லைட்டாக கலர் கொடுக்குறதுக்காக தான். இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். வேணும்னா எடுத்துக்கோங்க, இல்லைன்னா எடுத்துக்காதீங்க. இதை இப்போ நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு அரைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இது 80%க்கு அரைச்சிருந்தா போதும். அப்போ தான் நம்ம கடிப்படும் போது கரகரன்னு சூப்பராக இருக்கும். இப்போ நான் 2 டைமாக பொடியை அரைச்சிக்கிறேன். இப்போது இது 2 டைமாக அரைச்சிங்கன்னா அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் உப்பு ஒன்றோட ஒன்று பட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்க்குறதுக்கே பாருங்கள், செம்மையாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மாதம் வரை கெடாமல் இருக்கும். அண்ட் இதில் நம்ம பூண்டு, எள் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஐட்டம்ஸ்லாம் போட்டதுனால நமக்கு சத்தும் கூட. எப்போவுமே நம்ம செய்கிற நார்மலான வெறும் பருப்பு மட்டும் போட்டு செய்கிற பொடியை விட இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ஒரு டைம். சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இது கண்டிப்பாக செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நம்ம செட்டிநாடு சாம்பார் தூள், மல்லித்தூள்லாம் எப்படி பண்ணுறதுன்னு ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை நீங்கள் பார்க்கலைன்னா பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக்கை தட்டி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். டாடா.